இன்னைக்கு எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் 1/4 கிலோ சிக்கன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது அவ்வளோத்தையும் பெரட்டிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருவோம். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: 150 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், வாசனைக்கு கொத்தமல்லி, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 1, கிராம்பு 1, ஜாதிக்காய் பூ ஒரே ஒரு இதழ், அப்புறம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தேங்காய். இவ்வளோதான். அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு லெமன். இப்போ எல்லாத்தையும் போட்டு செய்ய போகிறேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றலாம். கொஞ்சோண்டு கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே பட்டை இதெல்லாம் வெட்டு வச்சதை போட்டுருங்க. இரும்பு கடாயில் செய்கிறேன், அது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க, அதில் 2 பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் 1 பச்சை மிளகா ஃபுல்லாக போட்டுருங்க. தேவைக்கு 1 சிட்டிகை உப்பு வதங்கிறதுக்கு. நல்லா கீழே வச்சு வதக்கினா அருமையாக வதங்கிடும். எதுவுமே கடை ஐட்டங்கள் மசாலாங்க கிடையாது, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான். மஞ்சத்தூள் கூட 1/4 கிலோ வாங்கி நாங்கள் தான் அரைப்போம். இன்னும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சா. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றலாம். எங்கள் வீட்டில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம், அதனால கம்மியாக போட்டுருக்கோம். அப்புறம் வேக வச்ச சிக்கன், ஒரு விசில் வேக வச்சோம் பார்த்தீங்களா, தண்ணியே இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். இதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு பெப்பர் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். பெப்பரும் சீரகமும் இதில் 1/2 ஸ்பூன் நல்லா, ஏன்னா இது பெப்பர் சிக்கன் தான், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டோம். ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போ தேங்காய் பூ போட்டுருவோமா? 1 ஸ்பூன் தேங்காய் பூ, லெமன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கிண்டிடுவோம். இன்னைக்கு நம்ம சென்னையில் மழை, அதனால பார்த்தேன் இந்த சாப்பாடு செஞ்சிருவோம், சூப்பராக இருக்கும். வச்சு ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட் பார்ப்போமா? செம்ம டேஸ்ட்டுங்க. யார் வந்தாலும் செஞ்சு கொடுங்க. 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க, நல்லா தாராளமாக. நான் எண்ணெய் வந்து ஊற்றவே இல்லை, பார்த்தீங்கல்ல, 1 முடி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி செய்யுங்க. எல்லாமே நம்ம வீட்டு மசாலானால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய். இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரளா மட்டை அரிசி ரைஸு, ரசம் மணக்க தக்காளி ரசம், பெப்பர் சிக்கன் பண்ணோம்ல, அதுக்கு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருந்து. எல்லாம் வீட்டு மசாலா தான் மெயின், அதுதான்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.